சகோதரர் பாபு முருகவேல் எப்பவுமே கொஞ்சம் அப்டேட்டடா இருப்பார். அவர் பேசுறதுனால நான் அதில் குறுக்கிட்டுறது இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி இருக்குது, மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நான் சொல்றேன், இந்த மரக்காணம் நிகழ்வு நடந்துச்சு இல்லையா, அந்த மரக்காணம் நிகழ்வுல சம்பந்தப்பட்ட அந்த ராஜா தோல் மேல் கை போட்டு இருக்கிற செஞ்சி மஸ்தானோட போட்டோ எல்லா பத்திரிகை ஊடகங்களையும் வந்துச்சா இல்லையா? செஞ்சி மஸ்தான் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? செஞ்சி மஸ்தான் மீது அந்த நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு சொல்லினா எல்லா மந்திரிகளும் அலர்ட் ஆயிருப்பாங்க. இப்ப இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு யார் பொறுப்பு அமைச்சர்? ஏவாவேலு பொறுப்பு அமைச்சர். அந்த ஏவாவேலு இப்ப நீங்க என்ன சொல்றேன்னா, அங்க இருக்கக்கூடிய வரி வாய்தாவா வரி வசூல் பண்றது மட்டும் வேலை கிடையாது, மந்திரிகளுக்கு வேலை. இருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இப்போ இதுக்கு நீங்க தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் நீங்க விலக மாட்டீங்க, ஏன்னா உங்க பொறுப்புல இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா சார், எஸ்பி நீங்க எஸ்பி கன்சல்டன்ட் கருத்தை கேட்டு ஒரே நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல முடிச்சறேன். எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்ப எஸ்பி தப்பு பண்ணிருக்காரு. அந்த எஸ்பி எதுல வருது? உள்துறை வருது. உள்துறை யார் வச்சிருக்கீங்க? சிஎம் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பொறுப்பு ஏத்துக்க போறீங்க? ஒரு அரசு அதிகாரி நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு எஸ்பியை, ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஆபீசர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் லைக் தட். அவரோட ரிட்டையர்மென்ட் வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். உங்க மேல யார் நடவடிக்கை எடுப்பாங்க? முதல்ல பண்ணணுமா வேணாமா? அதுல புரியல. அந்த ஐபிஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா வேணாமா? நிச்சயமா பண்ணிருக்கணும், நியாயமானது. நீங்க பண்ணக்கூடிய அதுக்கு பொறுப்பு இருக்கிறீங்களே, உங்க மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது? தார்மீக பொறுப்பா நீங்க என்ன செய்ய போறீங்க?